Hello பசங்களா, வெல்கம் பேக். Physics derivations அப்படிங்கிறது உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இந்த க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறக்கூடிய டெரிவேஷனை எந்தெந்த டெரிவேஷன் படிக்கணும், எது படிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ பசங்களா, நான் உங்களுக்கு என்னென்ன டெரிவேஷன் ஒவ்வொரு யூனிட்டில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த டெரிவேஷன்லேருந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கிற வரைக்கும் சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த யூனிட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஒரு யோவும் சேர்த்தி ஒரு ஹார்ட்டும் சேர்த்தி போட்டுருங்க. பார்க்கலாம் பசங்களா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும், செஷனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுங்க. ஓகே, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து படித்தா தான் பிடிக்கும். ஆமாம் தானே? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. இன்றைக்கி நம்ம எந்த யூனிட்டுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்ஸோட 3 இம்பார்ட்டண்ட்டான அந்த டெரிவேஷன்ஸ் என்னென்ன. ஏன்னா இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன் வெறும் டெரிவேஷனாக மட்டும் கேட்கறது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க பசங்களா, 1 மார்க் 2 மார்க் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ஸ் கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ் வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, அப்போ இந்த 3 டெரிவேஷன்ஸை நீங்கள் படிக்கிறது மூலமா யூ பீப்புள் கேன் கவர் மெனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் போர்ட் எக்ஸாம்ஸ். இதை நான் சும்மா சொல்லலை. ஆஃப்டர் அனலைசிங் அ கிரேட் டீல் ஆஃப் அனலைசேஷன் உள்ளே போட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து இந்த 3 டெரிவேஷன்ஸ் வந்து பயங்கர அதிகமாக அப்பியர்ட் எகெயின் அண்ட் எகெயின் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ். ஒருவேளை டெரிவேஷனாக பியூராக கேட்கல அப்படின்னாலுமே ஒரு பார்ட் ஆஃப் டெரிவேஷன் கூட ஒரு நியூமரிக்கல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் 3 டெரிவேஷன்ஸ் ஆர் கோனா பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ இதை மாஸ்டர் பண்ணிடுங்க. இந்த டெரிவேஷன் உங்களுக்கு லைவ்ல நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் புட் யூ ஆன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த யூனிட் வேணும், எந்த டெரிவேஷன் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த 3 டெரிவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டே இருக்கு. அந்த ஆகஸ்ட் 15க்கு நம்ம ஜைலம்ல இருந்த ஒரு மிகப்பெரிய குவிஸ் வந்து நடத்த போகிறோம் பசங்களா, டு ஆனர் ஆர் சூப்பர் ஹீரோஸ். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இருக்க இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்க இல்லாமல் கிடச்சிருக்க போகிறது இல்லை, கிடச்சிருக்க வாய்ப்பும் இல்லை. அதனால பசங்களா, இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான குவிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மார்னிங் 11 AM ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது பசங்களா. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம செஷனோட எல்லா நோட்ஸுமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும். வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் வேணும், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த குவிஸ் மூலியமா 5 lakh வர்த்தான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஓகே, நம்மளுக்கு நம்ம நாட்டை பற்றியும் நம்மளை பற்றியும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, அந்த 3 டெரிவேஷன் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூமரிக்கல் கான்செப்ட்ஸ்லேருந்து எல்லாமே இந்த டெரிவேஷன்ஸை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ அந்த ஃபஸ்ட்டு டெரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஏன்னா இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. பிகாஸ் நம்ம லென்ஸுக்கு நார்மலி வந்து 2 ஃபோக்கல் லென்த் இருக்கும், கரெக்டா? ஸோ வி பீப்புள் வில் பி ஹேவிங் 2 ஃபோக்கல் லென்ஸ். லைக் நம்ம பை ஃபோக்கல் லென்ஸை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறத தாண்டி பிளானோ கான்கேவ், பிளானோ கான்வெக்ஸ் இதை பற்றியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, அதுவும் மீடியம் சேஞ்சஸில் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா தான் ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பசங்களா. இதில் ஃபைனலி நீங்கள் இந்த ஒரு டெரிவேட்டிவ் ஆன்சரை தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் போர்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த டெரிவேட்டிவ் ஆன்சர்ஸை நீங்கள் டிரைவ் பண்ண உங்களுக்கு இதிலிருந்து n நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்க முடியும். அண்ட் எல்லா மார்க் ஜோன்ஸ்லேயுமே அவங்க வந்து கேட்க முடியும். எல்லா செக்ஷன்ஸ்லேயுமே லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா வில் பி லைக் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ரே ஆப்டிக்ஸ் மேக்ஸிமம் ஸ்கூலில் இந்நேரத்துக்கு நடத்தியிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஏன்னா இதுதான் உங்கள் ரே ஆப்டிக்ஸோட பேக் போனாக இருக்க போகுது. ஓகே, ஏன்னா இதை வச்சு தான் யூ பீப்புள் கேன் ஸ்டடி த ரிமைனிங் கான்டென்ட். ஓகே, ஸோ நவ் த நெக்ஸ்ட் ஒன். இதை தாண்டி அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மிரர் ஃபார்முலாஸ். லைக் உங்கள் மிரர் ஃபார்முலாவோட டெரிவேஷன், ஃபோக்கல் லென்த் டெரிவேஷன், மிரர் ஃபார்முலா டிரைவ் பண்ணுறது, அந்த டெரிவேஷனில் மேக்னிஃபிகேஷன் நடுவில் 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு பிரின்சிபல்ஸை நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, விச் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஃபார் யுவர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு நீங்கள் படிக்கிறப்ப இது உங்களோட பிளேன் மிரர் கான்செப்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஸோ ட்ரையாங்கிள் கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். அப்போ பிளேன் மிரர் கான்செப்டோ ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணினா சில கொஷின்ஸோ கேட்குறப்ப யூ பீப்புள் கேன் ஈஸிலி ஆன்சர்.
ஓகே ஸோ மிரர் ஃபார்முலா இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதோட மேக்னிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோக்கல் லென்த்துக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் என்ன கனெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மிரர் ஃபார்முலாவில் கம்ப்ளீட்டாக யூ பீப்புள் கேன் அப்ளை அண்ட் யூஸ் இட். ஓகே ஸோ இதுதான் நம்ம செகண்ட் டெரிவேஷன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெரிவேஷன், த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டில் பசங்களா யூ பீப்புள் ஆர் ஸ்டில் லக்கி. நம்மளோட ரிப்பீட்டட் கோர்ஸுக்கு, அதாவது நம்ம வெற்றி பேட்ச், மாரா பேட்ச், தளபதி பேட்ச், தளபதி ப்ரோ பேட்ச், ஓகே இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டில் அட்மிஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ இஃப் யூ பீப்புள் ஆர் வில்லிங் டு பி லைக் நான் கிளாஸ் 11th இருந்தே நான் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் மேம், கிளாஸ் 12th தானே, நான் ஸ்கூலில் படிக்கிற மாதிரியே நான் இப்பயும் நீட்டுக்கு ஜெயிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னா நீங்கள் நேராக, அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட தளபதி ப்ரோ இஸ் கோனா பி த ஒன்லி ஆப்ஷன். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் நடக்குது. இல்லை மேம் எனக்கு ஆன்லைனில் இருந்தாவே போதும், ஆன்லைன்லேயே ஐ கேன் ஸ்கோர் பெட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ பீப்புள் ஆர் லைக் ஆன்லைன் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பசங்களா. ஸோ தளபதியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ரே ஆப்டிக்ஸ் தான் தளபதியிலையும் போய்கிட்டு இருக்கு. ஓகே ஸோ எல்லா கான்செப்டையுமே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணுமோ அது அத்தனையுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு கொண்டு வந்து தரது தான் வந்து நம்மளோட தளபதி பேட்ச். ஸோ தளபதி பேட்ச் வந்து பியூர் ஆன்லைன் பேட்ச் பசங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் அ ரைட் டைம் because we people know what Xylem stands for. Xylem ஓட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு நேத்துல லாஸ்ட் 4 years you people are seeing it. ஓகே அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுங்க. என்கொயரி பண்ணி அவங்களோட எல்லா க்ரைட்டீரியாஸ், அதாவது எங்களோட டெஸ்ட்ஸ் எப்படி இருக்குது, பிகாஸ் 12th நீங்கள் தளபதி பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களோட கடமை வந்து 12th நடத்தி கொடுக்கறதோட நிறுத்துறது இல்லை. எக்ஸ்ட்ராவாக we people are putting an effort on class 11th too. ஸோ 11th தெரிஞ்சால் பசங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பாங்களே அப்படிங்கறக்காக 11th சிலபஸையும் we people are covering side by side. ஓகே அப்போ திஸ் இஸ் கோனா பி லைக் ஒரு ஹேட்ரிக் மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் நம்ம தளபதி ஆன்லைன் அண்ட் போத் ஆஃப்லைன். மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரிஸ் முடிச்சதுக்கப்புறம் you people can purchase your course. Okay, description box la link irukku, free notes ukum description box la link irukku. Okay, you people can go for the community and anga ungalku free notes kedikkum. Done? Yes. So now the last derivation for our concern is going to be like nammaloda combination of lens. ஸோ காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு வரப்ப நம்மளோட ஃபோக்கல் லென்த்தோட காம்பினேஷன்ஸும் இருக்கும். ஏன்னா ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது ஜாமெட்ரி மாறுறப்ப தான் அது மாறும். கரெக்டா? ஸோ ஃபோக்கல் லென்த்தோட காம்பினேஷனும் இருக்கும். ஃபோக்கல் லென்த்தோட காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பவரோட காம்பினேஷனும் வந்துடும். ரைட்? ஸோ காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு உங்களுக்கு கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்களா. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த 3 டெரிவேஷன் நீங்கள் இன்னைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல I will do it ma'am அப்படிங்கறத போடுங்க. ஓகே உங்களுக்காக we people are waiting. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன யூனிட்டுக்கு இந்த மாதிரி டெரிவேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. I will be bringing it for you people. ஓகே ஸோ இந்த 3 டெரிவேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னதான் நீங்கள் அடுத்த ரே ஆப்டிக்ஸில் என்னென்னலாம் படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே இட் இஸ் நெவர் கோனா ஹெல்ப். ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக இவங்க 3 பேர் தான் ரே ஆப்டிக்ஸை கான்குயர் பண்ணிட்டு இருக்காங்க பசங்களா. ஓகே ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நம்மளோட மார்க்ஸை வந்து குறைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் we people should not leave any gaps. ஓகே ஸோ டெரிவேஷன் கேப்ஸை இந்த மாதிரி ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்லையும் நான் சொல்கிற 3 டெரிவேஷன்ஸை படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் we people can அதுக்கப்புறம் அதை எலாபரேட் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன 3 டெரிவேஷன்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நம்மளோட லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் நம்மளோட மிரர் ஃபார்முலா வித் ஆல் அதர் என்ன சொல்கிறது சப் பிரான்ச் டெரிவேஷன்ஸ் தேவை. அது போக நம்மளுக்கு நம்மளோட காம்பினேஷன் ஆஃப் லென்ஸஸோட டெரிவேஷனும் தேவை. ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் டெரிவேஷனை நீங்கள் வந்து முடிச்சிடுவீங்க. ஓகே அதை வச்சு யூ பீப்புள் கேன் ஆன்சர் ஆல் த செக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம சொல்லியிருக்க இந்த 3 டெரிவேஷன்ஸுமே எல்லா செக்ஷன்ஸ்லையுமே கேட்கக்கூடியது. எஸ்பெஷலி த காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் இதெல்லாம் நிறைய வந்து கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸில் கேட்குற ஒரு டாபிக். ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. ஸ்டார்ட் ஸ்டடியிங் இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த யூனிட்டுக்கு இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ்க்கு டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க, நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங்காக கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரே ஆப்டிக்ஸோட கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸோ ஹார்ட் ஒர்க் வில் பி த ஒன்லி கீ ஃபார் த சக்ஸஸ் வித் அ சூப்பர் கைடன்ஸ். ஓகே அந்த கைடன்ஸை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் சூப்பர் சப்போர்ட்டிவாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க.
ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. இன்னைக்கு உங்கள் ஷோபி மேம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சுன்னு சொல்லி முடிச்சாச்சு. இதே மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ரீசனபிளான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது, வந்துக்கிட்டும் இருக்குது. அதனால கீப் சப்ஸ்கிரைபிங் த சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் குரூப்ஸில் வந்து போடுங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ஆகஸ்ட் 15th மறந்துடாதீங்க பசங்களா, மெகா குவிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15th இந்த டைம் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம ஜைலம் கூட தான் நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷன்ல உங்களை நான் சந்திக்கிறேன். That's it பசங்களா. Have a great day. Bye bye. Take care. When Shobi ma'am is here, no fear, right?